ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிளாரா குட்டி அஃபீஷியல். நம்மளோட சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோவில் முட்டை குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நான் ரெடி பண்ணுறது தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள். அப்புறம் வந்து நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, ஹால் டிக்கெட் வாங்க காலேஜுக்கெலாம் போனேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆமாம், நல்லபடியாக எக்ஸாமும் முடிஞ்சிட்டு 1 வீக்காக ஃபுல்லாக உட்காந்து படித்து நல்லபடியாக எக்ஸாமையும் நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கேன். அதாவது படிப்பு அப்படிங்கிறது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிறது பெஸ்ட்டா, அப்புறம் படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் உண்மையிலே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிறது தான் ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு நான் என்னோடய அனுபவத்தில் நான் ரொம்பவே பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு அம்மா அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, டார்ச்சர் கிடையாது. நம்ம வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாட்டில் காலேஜ் போயிட்டு வர வந்து உட்காந்து ஃப்ரீயாக படிக்க, ஃபோனை பார்க்க வைக்க, அது ஒரு ஃப்ரீடம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நம்மளும் படிக்கணும். மேல்படி நம்ம படித்து நம்ம ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மெயினாக படிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி நம்ம படிக்கணும் அப்படின்னா பிள்ளைகளை பார்க்கணும். மெயினாக அதான், பிள்ளைங்களை கரெக்டாக ஒழுங்காக பார்க்கணும், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அந்த ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பார்க்குறாங்களா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டு வேலைகள், நம்மளோட செல்ஃப் கேரு, அப்புறம் இதெல்லாம் தாண்டி தான் நமக்கு படிப்பு இருக்கும். படிக்கிறதுக்கான டைமே நமக்கு அங்கே இருக்காது. ஆனாலும் அதையும் தாண்டியும் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும். படித்து நல்லபடியாக நல்ல பெர்சன்டேஜோட காலேஜ் விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து நம்ம வந்து படிப்போம். இதில் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கேன். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லிட்டேன் இப்படி தான், ஏன்னா நான் இப்போ அதான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன படிக்க அப்படின்னா, பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ பிஎட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிஎடு எக்ஸாமுக்காண்டி இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன். இன்னும் அதுக்கு அடுத்து எல்லாமே கமிஷன் இருக்குது, டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்குது. ஆமாம், இப்போ இதில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, உங்களோட விருப்பங்கிறத விட உங்களோட எண்ணங்கள் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிறது ஃப்ரீயா, அப்படி இல்லைன்னா அப்படிலாம் இல்லை, நாங்களாம் எப்பவும் போல் பிள்ளையை பார்த்துட்டு படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோக்களும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய்.